எஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன், எஃப்டியை விட சேஃப், 100% டாக்ஸ் ஃப்ரீ, அதாவது 0 ரிஸ்க். இப்படி ஒரு திட்டம் இருக்கா, முதலீட்டு திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு புது ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இது ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான். பட் ஆனா இது நெறைய பேருக்கு தெரியாது. இதில என்ன பிளஸ், என்ன மைனஸ், இந்த ஸ்கீமோட பேர் என்ன? இதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 மதுரையில ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தின டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன். ஜனவரி 24ஆம் தேதி திருச்சியில ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. இந்த 2 ட்ரெய்னிங்க்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு போகலாம். சுகன்யா சம்ரிதி யோஜனா எஸ்எஸ்ஒய். இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்களுக்கு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா, அவங்க பேர்ல மட்டும் தான் இந்த ஸ்கீம் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பொன் குழந்தை எனக்கு இருக்கு அப்படின்னா, என்ன வயசுக்குள்ள ஓப்பன் பண்ணணும்? 10 வயசுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் ரூ. 250 வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் ரூ. 1,50,000 வரைக்கும் பண்ணலாம். இப்போ இதில என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா, 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட். நார்மலா எஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, 4 டூ 6% சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் சரி, பிக்ஸட் டெபாசிட்லயும் நமக்கு கிடைக்கும். அதில டாக்ஸ் வேற இருக்கு. இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 3%லேருந்து 6% கிடைச்சாவே அது பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனா இதில 8.2% அதாவது இது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட குடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வருஷத்துக்கு நான் 25,000 கட்டுறேன். இதில என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, 2 பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்கீம்ல. 1 லாக்-இன். 2 இப்போ இந்த 8.2% இன்ட்ரெஸ்ட் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அதில என்ன ஒரு பிளஸ்னா, மத்த எல்லா இன்ட்ரெஸ்ட்ட விட இது ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் இருந்த பாஸ்ட் ரெக்கார்ட வச்சு பார்க்கும்போது. ஏன்னா இதில ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதில எஸ்எஸ்ஒய் சுகன்யா சம்ரிதி யோஜனா இந்த திட்டத்தில இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா, உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட்லயும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க அத மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 2வது லாக்-இன் பீரியட். நான் சொன்னேன் 15 வருஷத்துக்கு இது வந்து கம்பல்சரி நம்ம பே பண்ணணும். ஆனா 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத நம்ம கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆகும். 15வது வருஷம் கட்டி முடிச்ச உடனே நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்மளோட டெபாசிட் அப்படியே இருக்கும். அந்த டெபாசிட் என்ன அந்த 15 வருஷம் வரைக்கும் நம்ம எவ்வளோ வருஷத்துக்குன்னு பண்ணி மொத்தமா ஆட் ஆயிருக்கோ, அந்த அமௌண்ட்டுக்கு அதுக்கு அடுத்த 6 வருஷம் இன்ட்ரெஸ்ட் அதுமான்னு ஆட் ஆயிட்டே வரும். ஸோ அப்போ 21 வருஷத்துல நான் வருஷத்துக்கு 25,000 கட்டுறேன் அப்படின்னா, 15 வருஷம் கட்டி முடிச்சிடுறேன். 21வது வருஷத்துல எனக்கு ரூ. 11,50,000 கிட்ட வரும். அப்ராக்ஸிமேட்டா இப்ப இருக்கிற 8.2%ல. 50,000 கட்டுறேன் அப்படின்னா, அப் டூ ரூ. 23,00,000 வரைக்கும் நமக்கு 21st இயர் அந்த கம்ப்ளீஷன்ல நமக்கு கிடைக்கும். ரூ. 1,00,000 அப்படின்னா ரூ. 46,00,000 மெச்சூர் ஆகும். ரூ. 1,50,000 மேக்ஸிமம் கேப்பே 1,50,000 தான். அந்த ரூ. 1,50,000 வரும்போது ரூ. 69,00,000 வரைக்கும் நம்மளோட கார்பஸ் வந்து ரெய்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து கவர்மெண்ட்டோட உத்தரவாத முதலீடு. 100% டாக்ஸ் ஃப்ரீ. இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அக்குமுலேட் ஆனாலும், அந்த வருமானத்துக்கான டாக்ஸ் உங்களுக்கு கிடையாது. 0 ரிஸ்க். ஸோ கவர்மெண்ட்டோட கேரண்டீட் ஸ்கீம். ஸோ இது எல்லாமே மேஜர் அட்வான்டேஜ். நெகட்டிவ் சைட்ல வரும்பொழுது, இதில டாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவைஸ் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர். லாக்-இன் பீரியட். இதில இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா, இன்கேஸ் நான் வந்து ஒரு 9 வயசுல வந்து இருக்கும்போது நான் வந்து இந்த ஸ்கீம எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அடுத்த 21 வருஷத்துக்கு நான் இத லாகின்ல வந்துருமே! என்னால எப்படி அதுக்கு நடுவுல வந்து ஏன்னா இப்போ 9 வயசுல என்னோட பொண்ணுக்காக 10 வயசு வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு பொன் குழந்தையோட பேர்ல. நான் 9 வயசுல லேட்டா தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க 9 வயசுலேருந்து குழந்தையோட 18 வயசு கிராஸ் ஆகுற வரைக்கும் நீங்க கட்டிட்டு வரலாம். ஸோ அப்போ அந்த மெச்சூரிட்டி குழந்தைக்கு 18 வயசு தாண்டிடுச்சுன்னா, நீங்க 50% வரைக்கும் உங்க கார்பஸ்ல இருந்து வித்ட்ரா பண்றதுக்கான புரோவிஷன் குடுக்குறாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஏன் 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா, 1 மேஜர் ஆவாங்க. 2 அவங்களோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காகவோ, இல்ல மேரேஜ்க்காகவோ நீங்க இந்த பணத்த வித்ட்ரா பண்ணலாம். 50% வரைக்கும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது எங்கெங்க நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும்? இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும், ஒரு சில பிஎஸ்யூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி இங்கே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பொன் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும்
கார்டியன் இல்ல பேரண்டோட ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபும் குடுத்து நீங்க இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டெபாசிட் வந்து 250 மினிமம் குடுத்து நீங்க இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணணும். 2வது மினிமம் ரேஞ்ச் ரூ. 250 இருந்து ரூ. 1,50,000 தான் மேக்ஸிமம் கேப். அதுக்கு மேலேயும் போக முடியாது. ரூ. 250 கீழயும் கட்ட முடியாது. ப்ரீ மெச்சூர் வந்து 50% வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 100% டாக்ஸ் ஃப்ரீ ஏடிசியில் அப் டு 1.5 லேக் பர் இயர் வரைக்கும் நம்ம டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. இல்ல லாக்இன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் அடிக்கடி ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு முறையும் இருக்கிறதுனால, எக்ஸாக்ட் ரிட்டர்ன் இவ்வளோ போட்டா நமக்கு இவ்வளோ கிடைக்கும்னு நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கவர்மெண்டோட சவரன் கேரண்டி, சேஃப் சேவிங் ஸ்கீம், டிசிப்ளின் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு சிலர் நம்ம லாங் டர்ம்னு போவோம். திடீர்னு நடுவுல ஏதோ ஒரு அர்ஜென்ட் வந்து நம்ம பணத்தை எடுத்துருவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல வேற எதுலயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ, ரியல் எஸ்டேட்லயோ பண்ணும்போது திடீர்னு அவசர தேவைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணிடுவோம். பட் இதில லாக்இன் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து பணத்தை வெளியில எடுக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ஒரு டிசிப்ளின் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம இத யூஸ் பண்ணலாம். 100% டாக்ஸ் ஃப்ரீ அட் ஆல் லெவல்ஸ். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாவும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பத்தின மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜனவரி 23ஆம் மதுரையிலயும், ஜனவரி 24ஆம் திருச்சியிலயும் டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.